என் உயிர் உள்ள வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுன்னா உனக்கு அப்படிதான் எனக்கு தெரியும். டேய் ஐயா, என்னோட இருந்து குடிபறிக்கிறவன் யாரு, எனக்கு நல்லது செய்யறவன் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே பாக்குற பார்வையிலே தெரிஞ்சுக்குவோம், பேசுற பேச்சிலே தெரிஞ்சுக்குவேன். அப்பேற்பட்ட நல்ல உள்ள படைச்சவன் மணி. அவனுடைய அருளாலும் அவங்க பாட்டி அவருடைய சொத்துல இருந்து அவங்க அண்ணன் நம்முடைய அருமை தம்பி பிரசாந்த் அவரும் அவருடைய தாயாகி லோகநாயகி அவர்களும் அவருடைய குடும்பமும் எந்த முகமுனால தங்க முகமாகி இன்னும் நம்முடைய அருமை அண்ணா நம்முடைய மூத்தராஜ் அண்ணன் அவர் அவருடைய சொத்துல இருந்து எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பமும் இன்னும் அன்பளிப்பு வாரி வழங்கிய அத்துணை பேருடைய குடும்பமும் திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனத்தை பெற்று ஒரு கூத்தாடி வாக்கு குருவாக்கம். அப்படியே கூத்தாடி வாக்கு குருவாக்கம். இந்த 5 ரூபாய் பவுடர் போட்டுக்கிட்டு நான் பகவா வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா, அந்த கிருஷ்ண வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா நான் சாட்சாத் கிருஷ்ணன் தான். அப்படியே அந்த சிவனுடைய வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா அந்த விடிகிற வரைக்கும் நான் சிவன் தான். அதுக்கப்புறம் நான் சோத்துக்கு லாட்டரி அடிப்பேன், அது வேற இந்த ஒரு குண்டுமணி அரிதாரத்துக்கு அவ்வளவு மகிமை. அதனால என்னுடைய அருளால இந்த ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியினுடைய அருளால அம்மாவினுடைய குடும்பம் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட்டம் குலையாம கொண்டை பூவாடாம திருப்பதி ஏழுமலையானுடைய அருளோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்கு. அப்படி இருப்பினும் எல்லாத்துக்கும் ரெடிச்சாங்க. லோனுக்கு ஒரு பேர பிள்ளை மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது மட்டும்தான் இல்லாம கஷ்டப்பட்டுருக்கோம். விளையாடுறதுக்கு பேர பிள்ளை இல்ல சாமி, எல்லாம் பிள்ளைங்க 2 பேரு. அப்படி இல்லப்பா, கோடி கோடியா சொத்து வச்சிருப்பான், கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், அதை சாப்பிடுறதுக்கு ஒரு நுணை இருக்காது. சொத்து வச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு புள்ளவரம் இருக்காது. அது இருந்து என்னத்துக்கு புண்ணியம், போய் என்னத்துக்கு புண்ணியம். விதியை வெல்ல வேந்தனாலும் முடியாது. வரு விதி வந்தா வழியில தங்காது தங்காது. யார் யாருக்கு எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்படி அப்படிதான் நடக்கும். சரி சாமி. அதனால அவங்க எல்லாரும் சீரு சிறப்பா இருப்பாங்க. இருந்தாலும் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? ஆயா புதிய ஆளுக்கு பாரு. மேல பாருங்க, மேல பாருங்க. என்ன நாடகம் தெரியலையா? ஆகாயவாணி ஆயா போட்ட சாணி. இன்னைக்கு ராத்திரி ஆடுற நாடகம்டா, நேத்து ஆடுனது இல்ல. கருவக்கூதி கல்யாணம் அது முந்தா நாள் ஆடுனதுடா. இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் ஓய், இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் கும்பகர்ண மாற்றம். 18ஆம் போர்களும் பாவாராயின் சண்டை. இந்த செல்ல இந்த என்ன வந்துச்சு? யூடியூப். இது வந்துச்சுடா யூடியூப். எத்தனை எத்தனை நாடகம். மகாபாரதத்துல இல்லாத நாடகம் எல்லாம் இந்த யூடியூப்ல பாத்துக்கலாம். ஐயா அது மட்டுமா வருது? ஏங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு டச் போன் வாங்கி கொடுக்குறாங்க. அது 2 தடவை விட்டுட்டு பாக்குது பாருங்க. நான் ஒரு வாரமா எங்க ஊர்ல ஒரு பையன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா பாக்குறான்னு எட்டி பாக்குறேன். ஒரு பையனும் பிள்ளையும் கிஷ் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அத மேல தள்ளி விடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற 10வது பிள்ளையும் 11வது அந்த துணி போட்டுருப்பான் பாருங்க, அந்த பையனுக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கான். இத பாத்துக்கிட்டு இருக்குது. ஆமா சாமி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போறதோட இதத்தான் சாமி பாக்குது. மந்திரி சாமி, நல்லதுக்கு உதவுது, கெட்டதுக்கு உதவுது. ஆமா சாமி, நல்லதா ஒண்ணு எடுத்துக்கிட்டா நல்லது. ஆமாங்க. கெட்டதா நினைச்சுக்கிட்டா கெட்டதுதான். ஆமாங்க. அதனால இன்று இரவு நடத்துற நாடகம் பவளை கொடி திருமணம். எனக்கு தெரியாதா? எனக்கு கேட்க வேண்டியதானா? அதான்டா கேட்டேன். அண்ணா கேட்டியா? என்னடா நாடகம் இன்னைக்கு நடத்துற நாடகம் என்னடா கேட்டேன்? அத கேட்டீங்களா? மகாபாரதம். மகாபாரதத்துல என்ன நாடகம்?
கல்யாணம். அர்ஜுனன் கல்யாணம். பவளக்கொடி கல்யாணம். ஓஹோ, பவளக்கொடிக்கு அர்ஜுனனுக்கு கல்யாணம். கல்யாணம். சரி தானி. இந்த நாடகத்திலே இன்னும் வேலையிலே ஆமா. டேய் ஓய், சீறி வரும் சிங்கத்தை போல் ஆமாங்க. நான் வந்திருக்கிறேன். பலார் பலார் வந்திருக்கிறீங்களே. நான் யாரு? என் பெயர் என்ன? ஆமா. என் குலம் என்ன? கோத்திரம் என்ன? ஆமா, நீங்க யார் நக்க வந்தீங்க? அவரை எழுத்துட்டு அவர் யார் ரசிகர்? எப்படியா கொடுத்துட்டு வண்டியா? ஏய், கொண்டே புரு. அவர் யாரு? மூடிக்கிட்டு என்ன நாடகம் இன்னைக்கு? பவளக்கொடியால் திருமணம். இந்த நாடகத்துல நான் யாரு? நான் என்ன வேடம் தரித்து வந்திருக்கிறேன்? என் பெயர் என்ன? அறிவிக்கிறேன். நாக்கை துண்டிச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? ஓம கொடுத்து காக்கறது. அது உனக்கல்ல. டேய், குருநாடு குருகுலம். குருநாடுன்னா சந்திரகுல பரம்பரையில குரு என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவருடைய சந்ததியிலே வந்த குருநாடு குருகுலத்திலே உதித்த சந்திரகுல பரம்பரையிலே வந்துதித்த என் பெயரோ விஜயகாண்டியவனாகிய
என்ன அர்ஜுனி ஏய் அர்ஜுனன் அப்படிங்களா சரி சாமி பார்க்குணன் பைக்குணன் பார்த்தன் பார்த்தன் விஜயன் விஜயன் தனஞ்சயன் தனஞ்சயன் சுவேதவாகனன் வேதவாகனன் கிருடி கிருடி சிட்டினன் சிட்டினன் கிட்டினன் கிட்டினன் விமர்சி விமர்சு சவ்யசாசி என்ன செஞ்சு சாப்பிட்டாச்சு ஏய், சவியா சாட்சி நாதியாரி அடி வாங்கிட்டான கொத்தனமா அடி வாங்கி சாவரிய புத்தி வரல வருது சாமி காலையில் சம்பளம் வேணுமே என்ன பண்ணும் இப்படி சொல்லக்கூடிய 11 காரண பெயருக்கு சொந்தக்காரன் 16 காரண பெயர்கள்